ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிவித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்ப சொல்ல போறேன். உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா புதன் உங்க ராசியிலே இருக்கிறார். இன்னும் சில தினங்களிலே மாறிவிடுவார். அவரும் 1 மாத காலத்திற்கு உண்டான கிரகமாக சொல்லப்படுகிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது கிரகநிலைகள் எங்கெங்கே இருக்காத வச்சு தான் அந்த பலனும் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி உங்கள் ராசியில் இருக்கார். அது ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக நல்லது நடக்கும். போதுமா? இது மட்டும் இல்லை, அந்த புதன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்வார். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு தனியாக இருக்கிறத விட ஒரு கூட்டு முயற்சியில் தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. அது க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டாலே அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க. திட்டம் அவங்க தீட்டுவாங்க, ஆனால் செயல்படுத்துறது கூட இருக்கும் தான் பண்ணுவாங்க. இது அவங்க வாழ்க்கையிலே முக்கியமான நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கூட இருப்பவர்களால் பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு வந்திருக்கார், பயிற்சி ஆகியிருக்கார். ஒரு 4 மாத காலம்தான் இருப்பார் என்றாலும் கூட இந்த ஆடி மாதத்திலே சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப விசேஷமான யோகமாக சொல்லப்படுகிறது.
உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன நடக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஒரு இடம் விற்றா கூட கையில் காசு வர முடியாமல் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அப்புறமா இல்லைங்க மொத்தமாக கொடுக்க முடியலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேங்க. இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்துடுது. இப்போ நெட் கேஷே கிடையாது. முதல்ல டக்குன்னு காசு இவ்வளோனா அவ்வளோதான் போட்டு முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே அந்த தவணை முறை வந்து விட்டது. அப்படி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு முழு பணமும் வந்துடும். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது முழுமையாக தீர்க்கப்பட்டு விடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இதனால் வரைக்கும் எதிர்ப்பு எதிர்பாக இருந்திருப்பாங்க. யாரும் ஒருத்தர் உதவி பண்ண முடியாமல் சூழ்நிலை இருந்திருப்பாங்க. அவங்களாமே இப்போது உனக்கு வரேன், நான் உதவி பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அப்படி தான் வந்து உதவி பண்ணுவாங்க. உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். சும்மா 4 பேருக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா அப்படி நிற்பாங்க, கொஞ்சம் செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, அப்புறம் ஆள் காண போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. முழுமையான உதவி கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் இந்த புதன் கிரகத்தில் அதிபதியாக வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவீங்க. எதுனா ஒரு கலையை கற்றுக்கணும், ஒரு திட்டம் வகுக்கணும், ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரம் பண்ணணும், இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக படிக்கணும், ஒரு எக்ஸாம் இது பாஸ் பண்ணி அதில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும், கிடைக்கும், முடிப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஆனால் சில பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போதும் கவனமாக இருக்கணும். சிறு விபத்துக்கள், ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உறவினர்களுடைய தொல்லைகள் ஆரம்பித்து அது மூலிமா பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதெல்லாம் சமாளித்து தான் வந்துடுவீங்க. இது எல்லாத்தையும் விட இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியால், தந்தை வழி உறவால், தந்தை வழி சொத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் பூதாகரமாக, அதாவது சின்ன பிரச்சனைங்கிறது பெருசாகும், அதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஏற்பட்டுடும். அதுக்குண்டான விஷயங்களில் ஈடுபடணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேருக்கு தந்தையால் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கூட ஏற்படும். தந்தையால் வரக்கூடிய விஷயங்கள் தடைபடும். அதனால் பொறுமையாக காக்கணும், வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். எல்லாமே பொறுமையாக இருந்து நிதானமாக இருக்கணும். இப்படி இருந்துட்டிங்கன்னா அடுத்து வர மாதங்களில் நல்ல பலன்கள் கிடைச்சிடும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற லாபங்கள் ஒரு நேரத்தில் கிடைக்காது. லாப நஷ்டங்கள் மாறி தான் வந்து போயிட்டுருக்கும். போட்டி பந்தயங்களை கலந்துக்கிறது கூட கொஞ்சம் மெத்தனமாக இருப்பீங்க. கொஞ்சம் சோம்பல்தனம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படின்னு தள்ளி போடக்கூடிய விஷயங்களாக அது நடக்கும். இதெல்லாமே அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் தான் அப்படி நடக்கும். அடிக்கடி பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடும், வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடும் ரொம்ப வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆடி மாதம் பலன் சொல்லிட்டு வரனால குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வணங்கி வழிபடணும். இல்லை என்றால் நல்லா கேட்டுங்க, மீனராசிக்காரங்களுக்கு தான் இப்போ சொல்லிட்டு வரேன். ஆணாக இருந்தால் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு 2 குலதெய்வங்கள் உண்டு. ஒன்று பிறந்த குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் இருக்கும், பிறந்த வீட்டில் பூந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்போது இந்த ஆடி மாதத்தில் பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம், இந்த 2 குலதெய்வத்தை நீங்கள் ஒரே நாள் வணங்கலாம். அருகருகில் இருந்தால், இல்லை என்றால் இது ஒரு நாள் அது ஒரு நாள் மாற்றி வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் மிதனராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக வழிபட்டு ஆக வேண்டும். அப்போ தான் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும், எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்கள் எழுதி வச்சுங்க, இது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், தொடர்ந்து வழிபாடு வச்சுட்டு வரலாம். இதே ஒரு அம்மன் கோயிலில், கூழுத்தூர் அம்மன் கோயிலில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கலாம். உங்களுடைய பங்கு அதில் ஏதாவது ஒரு சிறு பங்கு கூட இருக்கலாம். அது மாதிரி பார்த்துங்க. தான தர்மங்கள் வரையில் பார்க்கும்போது மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான தர்மம் செய்து வர வேண்டும். அவர்களுக்கு உணவு நீர் கொடுக்கலாம், உடுக்க உடை இல்லாத குழந்தைகளுக்கு உடுக்கை கொடுக்கலாம், தங்குவதற்கு இடமா தவிப்பவர்களுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம், அனாதை ஆசிரமம் செஞ்சு அவங்க உள்ள ஒரு உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதில் நான் ஒன்று சொல்லுவேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலில் போனாங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே பிரசாதம் நிறைய பேர் இருக்கும், 4-5 பேர் தொடர்ந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஒரே கோயிலில். ஜனங்க வாங்கி சாப்பிட முடியாமல் கீழே கூட போடுவாங்க, வீணான டஸ்ட்பினில் கூட போட்டுறது நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரசாதங்கள் அப்படி தான் போய் சேருது. அதனால் உங்களுக்கு போதும்னு நினச்சிட்டிங்கன்னா திருப்பி வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் அதை மற்றவருக்கு கொடுக்க பாருங்கள். கோயிலுக்கு வெளியில இருப்பாங்க, நிறைய பேர் இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஏழைப்பாடாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. பிரசாதத்தை வீணடிக்கக்கூடாது, அது பெரிய மகா பாவமாகும். அதை நீங்கள் கடைபிடிச்சு வரணும். அது இல்லாமல் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், ட்வின்ஸ் சொல்லுவாங்க, அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.